மற்றொரு சிறு பையில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் மஞ்சள் பொடி, பன்னீர், தேன், சந்தன வில்லைகள், குங்குமம், விபூதி, ஊதபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, முந்திரி, கற்கண்டு, அச்சு வெல்லம், அவல், பொரி, கடலை, மிளகு, கல்உப்பு, எலுமிச்சப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பாசிப்பருப்பு, வளையல், கண்ணாடி, சீப்பு, ரவிக்கை துணி ஆகியவையும் இடம்பெற்றிருக்கும். இருமுடியில் முன்பக்கம் இருக்கும் கட்டில் நெய், தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து கட்டப்படும். பின் முடிக்குள் சபரிமலை தரிசனம் முடித்து திரும்பும் போது 18ஆம் படிக்கு அருகில் உடைக்கவும், வீட்டின் முன்பு உடைக்கவும் 2 தேங்காய்களும் மற்றும் மாலை அணிந்தவருக்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டிருக்கும். வசதி வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் பின்முடியில் சமையலுக்கு தேவையான அரிசி மற்றும் வடியில் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சுமந்து சென்றிருக்கிறார்கள். இருமுடி கட்டி முடிந்ததும் வீட்டில் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் வழங்கலாம். இருமுடி கட்டை குருசாமி தூக்கி நமது தலையில் வைக்கும் போது அவரது பாதங்களை தொட்டு